போங்க, நல்லா போங்க சார். இங்க போறாங்க, பிடிங்க. இல்லமா ஏன் சார் இத்தனை பேர் நிக்கிறது தெரியல? சிஎம் வராரு, போமா பின்னாடி. ஓகே ஓகே. என்ன சிரிப்பு? நாங்களாம் இங்க நிக்கிறோம்ல, அதனால நீங்க மட்டும் போறது. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? மறுபடியும் என்ன சிரிப்பு? இல்ல, உங்க வண்டி பேரை சொல்லி பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. இது ரொம்ப ஓவர் லொல்லு. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் போகல, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு ரத்தமா கொட்டுதே. அம்மா, கொஞ்சம் வழிய விடுங்களேன், என் குழந்தைக்கு அடிபட்டிருக்கு. சார், குழந்தைக்கு அடிபட்டிருக்கு சார். அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடலுக்கு போகணும் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். சிஎம் வர டைம்யா, இரியா. குழந்தை அடிபட்டு ரத்தம் ஊத்துது சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். அரைஞ்சிருவேன். சிஎம் வராருன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு பேசிட்டு இருக்க. சார், விட்டுருங்க சார். சிஎம் வரதுக்குள்ள போயிடலாம் சார். நீ யாரியா? அதெல்லாம் விட முடியாது, உன் வேலையை பாரு. சார், பாவம் சார், சின்ன குழந்தை சார், ரத்தம் போயிட்டு இருக்கு சார். பைலட் வண்டி போயாச்சு, சிஎம் வந்துட்டு இருக்காரு. இது சிஎம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், புரியாம பேசாத போ. சிஎம் உயிர்னா வசதி, குழந்தை உயிர்னா கம்மியா சார்? ரெண்டும் உயிர் தானே சார், விடுங்க சார். வேதாந்தமா சொல்ற, போயா அந்த பக்கம். வந்துடுறானுங்க கதையை சொல்றது. ஆட்டோ ஆட்டோ போயா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. சார் என்னையா பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், ஒரு ஆட்டோக்காரன் குறுக்க போந்துட்டான். அதை நிறுத்தினதுக்கு இவன் சண்டைக்கு வந்துட்டான் சார். இல்லை சார், ஒரு குழந்தைக்கு அடிபட்டு ஆட்டோவில் வந்தாங்க சார். ஏற்ற மாதிரி தான் சார் ஹாஸ்பிட்டல் போகல சார். அதான் போலீஸை பிடிச்சிக்கிட்டு ஆட்டோவை போக சொல்லிட்டேன் சார். மிஸ்டர் தேவசகாயம், நீங்களும் நானும் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். நாம் பப்ளிக் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என் உயிரின வசதி ஒரு குழந்தை உயிரின கம்மிய, ரெண்டுமே உயிர் தான். புரியுதா தம்பி? சார், இப்படி வாங்க. சாரி தம்பி, அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஓகே. தலைவா, சூப்பர் தலைவா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்ரேஷனு. என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேரத்துக்கு வருவேன் தெரியுமில. டீய போடப்பா. போடுறேன். ஆமா, சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட? மதுரை, என்னப்பா போட்டியா? இன்னும் போடலையா? டீ போடுறதுக்கு வரலாமா? நீ தான் டீயை போட சொல்லிவிட்டு மதுரையை பார்க்க போயிட்டில்ல. மதுரைக்காரன் தான் பார்க்க போனேன். மதுரைக்கேவா போயிட்டேன். போட்டு தொலை, உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சிக்கிறாதப்பா, கோச்சிக்கிறாத. செத்த இரு போடுறேன். போடு. டேய் சிதம்பரம், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள்? இன்னமா டீ போடல? யோ, முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நெல்லு. ஜீனியை போட்டு உன்ன போற, பாலை போட்டு உன்ன வர்ற, டிக்காசை போட்டு உன்ன போற. சரியும் செஞ்சுட்டு என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்கிறானீங்க. மரியாதை கட்டு போகும். சரி குடியா. ஆமா, சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தா அப்படி. பல்லு டீ வேணப்பா. நீ அடுத்த தடவை வாடா, உன்னை வச்சுக்கிறேன். நார பையில படுத்துறாயா என்னைய? ஏய் வடிவேலு, சேம்பு இருக்கணும் 4 டீ. என்ன கஸ்டமர் எல்லாம் கையில் டீ வச்சு நின்று இருக்கிற? இல்லப்பா, அந்த வைப்ரேஷன் வந்தான். வழக்கம் போல டீயை போட சொல்லிட்டு புகை மாதிரி மறைஞ்சிட்டாப்பா. நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டிருக்க மாட்டா, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான். அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இதை பார், என் கடையில் அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்பை உடைச்சிருவேன். என்னப்பா டிஆர் மாதிரி பேச? நான் டீயை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த டீ என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. நீயே குடிச்சிரு. ஆஹா, இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆனா சம்பளத்துல 2 ரூபா கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்லப்பா, எனக்குன்னு போட்டிருந்தா கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அதை போய் கூடிடா.
நான் என்ன இழிச்ச வாயனா? ஏய் குடிச்சிட்டியா? கீழே ஊத்துனேன்ல, இதுக்கு 8 ரூபா. எனக்கு இது வேணும், என்ன வேணும்? ஜட்ஜ் இருக்காங்களா? நீங்க ஐ எம் அஞ்சலி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். மேடம், எனக்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் வேணும். லீகல் ஒப்பீனியன் வேணும்னா நீங்க ஒரு வக்கீல் கிட்ட தான் போகணும். ஜட்ஜி கிட்ட வந்திருக்கீங்க. எனக்கு உங்க ஒப்பீனியன் தான் வேணும். நாங்க இந்த சிட்டிக்கு வந்து 1 வீக் தான் ஆகுது மேடம். இந்த சிட்டில சீஃப் மினிஸ்டர் வராரு, சென்ட்ரல் மினிஸ்டர் வராருன்னு அடிக்கடி டிராஃபிக்கை நிறுத்திடுறாங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு கேஸ் போட்டா நீங்க ஸ்டே ஆர்டர் கொடுப்பீங்களா? கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் கேட்டா எப்படிங்க? ஐயோ அம்மா, விளையாடாம சொல்லுமா, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இதுல உனக்கு என்னமா டென்ஷன்? நீ அந்த சீனை பார்த்திருக்கணுமா, அப்பதான் உனக்கு புரியும். சிஎம் வராருன்னு டிராஃபிக் பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பார்த்து ஆட்டோக்குள்ள ஒரு குழந்தை உயிருக்கு போராடுது. இந்த ஆட்டோ மட்டும் விடுங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு எவ்வளவு கெஞ்சியோ போலீஸ்காரன் விடவே இல்ல. அதுக்கப்புறம் பகவதி போராடி ஆட்டோவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டானே. அட, அவன் பேர் பகவதியா? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பகவதி சொன்னா. அவன் இங்கதான் இருக்கான். அத பார். இந்தா, இதில் 50 காலி பால் கவர் இருக்கு. அடுத்த வாட்டி இன்னும் நிறைய தரேன். வே வே பகவதி. வடிவேலு, என்ன பண்ணியா கூப்பிட்ட? இந்த பொண்ணு எங்க இங்க வந்துச்சு? அதுவா? அதான் ஜட்ஜம்மா பொண்ணு. ஒரு நிமிஷம் வாயே. இதோ வந்துட்டேன். என்ன பண்ண? வீட்டு தாண்ட காலையில பேங்க்ல வம்பு பண்ணிட்டேன். வம்புலுத்தியா? ஏப்பா, வம்புலுக்கு இருக்க ஒரு வரமுறை வேணாமா? இடம் தெரியாம கைய வச்சுட்டேடா பகவதி. கையெல்லாம் ஒண்ணு வைக்கல. என்னத்த? சரி சரி, போட்டு விட்டா. ஜட்ஜம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு. போயிட்டு வா. வர்றவக்குள்ள ஜாமான் சட்டெல்லாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? இருடி வந்து பாக்குறவன் கணக்க. கணக்கையா? குட் மார்னிங். இவ என் பொண்ணு அஞ்சலி. ஓ தெரியுமே, காலையில பேங்க்ல பார்த்தேன். இல்ல பேங்க்ல எப்படிங்க தலையில கலர் கலரா பேண்ட் போட்டிருந்தீங்க, அழகான ஸ்டட் போட்டிருந்தீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்க, சூப்பரா ஒரு ஹேண்ட் பேக் வேற வச்சிருந்தாங்கங்க. அது சரி, பேங்க்ல பாத்துட்டீங்களா? அங்கேயும் பாத்துட்டீங்களா? பேங்க்லயும் பாத்துருக்காங்க. பேங்க்குக்கே நான் தான் டீ சப்ளை பண்றேன். நான் டீ போட சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்த 1 நிமிஷத்துக்கு வந்துடுறேன். நான் டீ போட சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்ச ரூபா போச்சு. இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸை நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்ற? விரும்பாண்டியா நீ? யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. என்ன தெரியல உனக்கு? யாரா நீ? நான் தானே செல்லத்தாய்மே. செல்லத்தாய்மே வடிவேலடா நீ? அட சின்ன பிள்ளையில ஓடியாந்தவனா? ஆமாண்ணே. அட கிளவி சத்தம் கூட வரலடா. ஆமாண்ணே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது நம்ம கடை தானே இது? கடையா வச்சிருக்க? இல்ல நான் சம்பளத்துக்கு ஆள வாங்குறேன். அப்படியா? நல்லாறா. டீ சாப்பிடுறியா? வேணாம்டா நீயே சம்பளத்துக்கு இருக்கடா. இல்ல சாப்பிடு. இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? சரி டீ சாப்பிடல. வேணாம்டா. இல்ல நீ சாப்பிடுற. ஊர்க்காரங்க. சேச்சே, சொந்த ஊருக்காரங்கன்னு வேற சொல்ற. 2 டீ தானே சாப்பிட்டு போட்டு. அது யாருப்பா? அவர்தான் முதல்ல. வணக்கம் தம்பி. வாங்க சாப்பிடலாம். வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ எதுக்குடா? இந்த பாரு, அப்ப சாப்பாடு சாப்பிடு. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து நீங்க வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாளை போன வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேனே. சாப்பிடு நீங்க. என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க. ஆமா. டேய் எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்கடா. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. நீயும் வாப்பே. நானுமாடா பாசக்கார பயிலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களடா. டீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே. சாம்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. உள் கட்டு கட்டுற பாருங்க. ஆண்டவா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ணேன். ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன்.
ஆனால் இங்கே நிற்கிறேன் பூரா எங்கள் ஊருக்காரன்னு தெரியாமல் போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே கணக்குலலாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. சொன்னா கேளு பகவதி, இதுக்கு மேல ஒரு பென்சில் ஓட்ட முடியாது. புதுசா ஒரு டீப் வாங்கி போட்டுரு. எதுக்கு 25 ரூபா கொடுத்து புது டியூப் வாங்கணும்? அதில் தான் இந்த சின்ன கேப் இருக்குல்ல, அதில் போடு. இதுல எங்கப்பா சின்ன கேப் இருக்குது? அப்பா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க காசு கொடுப்பா. அடி சேர்ப்பால காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் உன்னை கார்பரேட் ஸ்கூலுக்கு கொண்டு சேர்த்து விட்டான். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கூட அதை வாங்கி கொண்டு வந்து நிக்கிறியா? அதுக்கு 50 ரூபா நான் எங்க போறது? செட்டிப்பா நீ கை வீட்டுக்கு போ. யோ படிக்கிற புள்ளை எதுக்கு ஸ்கூலுக்கு போவானான்னு சொல்கிற? ஒரு பொம்பளை புள்ள படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி. இந்தம்மா நீ அந்த பாக்ஸை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போ. என்னப்பா அது ஆச்சரியமாக்குது? புது டீப் வாங்க சொன்ன அவ்வளோ யோசனை பண்ண பொசுக்குன்னு தூக்கி 50 ரூபாய் கொடுத்துட்டா. அது வேறு இது வேறு. ஓய் ஹலோ ரீஃபில். ஹலோ குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சைக்கிள் பஞ்சரா? வாங்க நான் கோட் வழியா தான் போறேன், டிராப் பண்ணிடுறேன். இல்லைங்க நீங்கள் போங்க. பரவாயில்ல வாங்க. பாப்பா ஆசைப்படுது இல்ல, போ பகவதி. வாங்க உட்காருங்க. பகவதி தப்பு தப்பு. என்னது? ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. ஏம்மா ஐயோ மெதுவா போங்க. தெரியும். யோ என்னையா கண்டத்துல கை வைக்கிற? சாரிங்க, நீங்கள் திடீர்னு திரும்பினீங்களா, அதான் கை உதறிடுச்சு. எங்க ஆட்டோ ஆட்டோ. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. யோ இப்போ என்ன பண்ண? ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலைங்க. இல்லையே, ஏதோ பச்சக் பச்சக்குன்னு கிஸ் அடிச்ச மாதிரில இருந்தது. ஐயோ இல்லைங்க, நீங்க பைக்ல ஃபாஸ்டா போனீங்களா, நான் பைக்ல ஊன்னு கத்துனேனா உதடு குவிஞ்சு இருந்ததா, நீங்க ஸ்பீட் பிரேக்கர்ல டபக் டபக்குன்னு போனவன பச்சக் பச்சக்குன்னு கிஸ் ஆயிடுச்சு. சாரிங்க சாரி, கிஸுக்கு சாரி. ஐயோ ஏங்க இவ்வளோ ஃபாஸ்டா போறீங்க? தெரியாம வண்டியில ஏறிட்டாங்க. யோ வேற எதை தாங்க பிடிக்கிறது? மெதுவாக போக மாட்டேன்றீங்க, பிடிக்க விட மாட்டேன்றீங்க. எதையா சொல்ற நீ? நான் ரோட்டை சொன்னேங்க. ஸ்பீட் பிரேக்கருங்க, மெதுவா மெதுவா. God is great. நல்ல வேலை, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ரோட்ல விழுந்திருப்பேன். யோ யார் நீ? நீங்க யாரு? அப்ப நான் வந்த வண்டி எங்க? எங்க அந்த வண்டிக்கு போடுங்க ப்ளீஸ். நிறுத்துங்க, நான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிக்கிறேன். சும்மா கத்தாமரியா, நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன். அஞ்சலி ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஐயோ என் காசு ஷிஃப்ட் ஆயிடுச்சே. ஏங்க என் காசு 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 காசு. என்னையா காசு? என் 5 ரூபா காசு எகிரி விழுந்துச்சுங்க. எங்கயா விழுந்துச்சு? உங்க கழுத்துக்கு கீழே விழுந்துச்சுங்க. சீ. ஏங்க 5 ரூபாங்க. ஏங்க ஒன்று செய்யலாமா? என்ன? நீங்க கண்ணு முடிக்கிறீங்களா? நான் சீ போயா. ஏங்க ஏங்க அந்த 5 ரூபா கொடுத்துருங்க, இவனுக்கு போட்டுடலாம். இப்போ எப்படியா எடுக்கிறது? ஏங்க 2 டீ வித்த காசுங்க. சும்மா தொட கதையா? நீங்க லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னப்போ நான் ஒத்துருக்க கூடாது. உடம்பெல்லாம் ஒரே வலி, பத்தாததுக்கே 5 ரூபா வேற போச்சு. லிஃப்டா? உடம்பு வலிக்குதா? 5 ரூபா ரொம்ப சீப்பா இருக்குதே. அட்டங்க பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசாத. வரேங்க, குட் மார்னிங். நில்லையா, 10 ரூபா கொடுத்துட்டு போ. 10 ரூபாயா? எதுக்கு? சொகுசா உன்னைய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பத்திரமா கொண்டு விட்டுருக்கேனே அதுக்கு. என்னங்க இது ரொம்ப அநியாயமா இருக்கு. நான் பாட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன், நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க. இப்ப தர போறியா இல்லையா? ச்சே, உங்களோட பெரிய இம்சையா இருக்குங்க. என்னங்க? ஐயோ என்னது 10 ரூபாய் கேட்டா 5 ரூபாய் கொடுக்குறேன்? அஸ்கு புஸ்கு, அதான் ஏற்கனவே உண்டியல்ல போட்ட மாதிரி அங்க 5 ரூபா விழுந்துச்சுல்ல. 5 5 10. அதான் சரியா போச்சுல. என்னன்னு இழிச்சுவா நினைச்சிங்களா? ஐ எம் அட்வான்ஸ் பிரெயின்.